எங்களுக்கு ஒரு துவா சொல்லி தர்றான் அல்லாஹ். நம்ம வீட்டுக்கு போற நேரத்துல எங்களுக்கு மரியாதை வேணும், ஆம்பளுக்கு மரியாதை வேணும். அதுதான் இன்னைக்கு உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு திருமண வாழ்க்கை பிரியாம இருக்கணும்டா ஒரு ஆணுக்கு என்ன வேணும், பெண்ணுக்கு என்ன வேணும்? ஏன் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு பிரிகிறாங்கன்னு கேட்டா, ஆணுக்கு மரியாதை வீட்டுக்குள்ள இருக்கணுமா. அது ஆண் நம்ம வாயால கேட்க மாட்டோமா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கணுமா. அந்த மரியாதை கிடைக்கிற வீட்டுல அந்த ஆண் நல்ல முறையில் இயங்குவார். அங்க டிவோர்ஸ் குறைஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு நமக்கு சொல்லி தருகிற துஆவில் எப்படி சொல்கிறான்? ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஹப்லனா, எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். ஹப்லனா ஆத்தினான்னு கேட்கலாமே, ரப்பனா ஆத்தினா, ஏன் ஹப்லனான்னு வந்துச்சு? ரெண்டும் ஒரே அர்த்தமா இருந்தா இல்ல. ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு கிஃப்டா தந்திரியா அல்லாஹ், பரிசாக தந்திரியா அல்லாஹ். நீ ஒரு பரிசு தரணும். அல்லாஹ்வுக்கு பரிசு தந்தா பிடிக்கும். எப்படி தரணுமா? எங்க மனைவிமார்கள்ட்ட போற நேரம், மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, எங்க பிள்ளை குட்டிட்டு நம்ம போற நேரம், குர்ரத்த அய்யுன், எங்க கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்திரியா அல்லாஹ். சில பேருக்கெல்லாம் பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறான், பெரிய பேலஸ் கொடுத்து வச்சிருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். வீட்டுக்குள்ள காலை வச்சா நரகத்துல காலை வைக்கிற மாதிரி ஒரு வெறுப்பு. ஏண்டா வீட்டுக்கு போறது அப்படின்னு தோணுது என்று பலர்கள் பேசுவாங்க. வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷத்தை இல்லாம என்ன பெரிய பேலஸா இருந்தோம், எவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருந்தோம், அதை பகிர்ந்து கொள்ள போறவங்க யாரு? அவங்க மேல விருப்பம் இல்லைண்டா, அவங்களோட பழக நமக்கு விருப்பம் வரலண்டா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி தர்றான் தெரியுமா? கிஃப்டா கேட்கட்டுமா? யா அல்லாஹ், அங்க போன உடனே கண் குளிரணும், கல்பு அமைதியாகணும், ஒரு விருப்பம் வரணும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்கிறேன். ஃபுல் ஸ்டாப் வைக்கல துஆக்கு. குர்ரத்த அய்யுன் என்று சொல்லி நிப்பாட்டல. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களை உருவாக்கு, அந்த முத்தகீன்களுக்கு, எங்க வீட்டுக்குள்ள உள்ள தக்வாதாரிகளுக்கு இமாமாக, தலைவராக அந்த இடத்தை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ். இதுதான் அந்த துஆ சகோதரர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த துஆவை நமக்கு கேட்க சொல்கிறான். முத்தகீன்களுக்கு இமாமாக, அந்த முத்தகீன்களை வழிநடத்தக்கூடியவர்களாக மாத்திரியா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆணை எடுத்து பார்க்கணும், இவர் கொலை பண்றாரு, இவர் குடிக்கிறாரு, தப்பான காட்சிகளை போன்ல பாக்குறாரு, தப்பான வார்த்தைகளை பேசுறாரு, தாய் தகப்பனை மதிக்கிறார் இல்ல, நன்றி என்பது அவர்கிட்ட காணவே இல்லை, எல்லாரும் முன்னாடி நடிக்கிறாரு, அவர்கிட்ட நன்றி இருக்கிறான்னு ஒரு இடத்துல போய் பார்த்தா அவர்கிட்ட நன்றி ரொம்ப கெட்டவரா நிக்கிறார். ஏன் இவர் இப்படி? இன்னொரு ஆள் எடுத்துக்கொண்டா, அவர் அவசரமாக உதவி பண்றாரு, சின்ன ஒரு விஷயத்தை நன்றி பாராட்டுறாரு. அவர் தப்பான காட்சிகளை கண்டா பார்வையை தாழ்த்துறாரு, தன் தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடக்கிறாரு, அவங்க வயோதிபத்தை அடைகிற நேரம் அவங்களோட ரொம்ப அற்புதமா நடக்கிறாரு. இப்படி நிறைய நல்ல பண்பு இருக்குது, கெட்ட பண்பு இருக்குது. ஏன் இது ஏன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, அந்த கண்டுபிடிச்ச அந்த ஆய்வை நாங்களும் பார்த்துட்டோம்டா. ஏன் ஒரு ஆள் இவ்வளவு கெட்டவரா மாறுறாரு, ஏன் ஒரு ஆள் நல்லவரா மாறுறாரு? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த நல்லவரா மாத்தலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஏன் அப்படி நடக்குது தெரியாம இருந்தோம்னா நாமளே வளர்த்து போட்டு என்ன செய்ய, நல்லதானே வளர்த்தோம், அவன் கொலை பண்ணிட்டான்,